பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 125வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 125 verse 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be moved but remains forever. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள், புயல் போல பிரச்சனைகள், புயல் போல அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கலாம். எதை குறிச்சும் நீங்க கலங்காதீங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள். நீங்க கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய புயலோ சூறை காற்றோ எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் கூட எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் வராது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தரே உங்களை பாதுகாப்பார். உங்களை அசைக்க முடியாது. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ள தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் ஆண்டவரே இயேசுப்பா பிரச்சனைகள் நிமித்தமாக சோர்ந்து போகிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆண்டவரே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்றது. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு நீங்க தகப்பனே இயேசுப்பா துணையாக இருக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அசைக்கப்படாதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே இயேசுப்பா, எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்புங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விலக்கி வைத்து பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.